Okay, இந்த program என்னன்னா ice, water, steam. Write an appropriate control structure that will examine the value of a floating point value called temperature and print one of the following messages depending on the value assigned to the temperature. Ice, if the value of temperature is less than 0 கொடுத்தாங்கன்னா ice display பண்ணோம். Water, if the value of the temperature lies between 0 and 100. Okay. Steam, if the value of the temperature exceeds 100. So ஒரு input வாங்குறோம், அந்த இன்புட் வேல்யூ 0க்கு கீழே இருந்ததுன்னா ஐஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணோம், 0லேருந்து 100க்குள்ளே இருந்ததுன்னா வாட்டர்னு டிஸ்பிளே பண்ணோம், 0க்கு மேலே போனால் ஸ்டீம்னு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், ட்ரை பண்ணி பார்த்துடலாங்களா? ஸோ இன்ட் மெயின் float temp printf enter the temperature. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்கேன் ஆஃப் பண்ணுறேன், %f ஆம்பர்சன்ட் டெம்பரேச்சருக்கு வாங்கிக்கிறேன். இஃப் டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தேன் 0 இருந்தால் printf ஐஸ், அவ்வளோதான். எல்ஸ் இஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, அப்படி இல்லைன்னா இஃப் டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் 100, ஸோ 0வை விட சின்னதான்னு செக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 0வை விட பெருசாக இருக்கவும் தான் இங்கே வருது, 0வோ அல்லது அதுக்கு மேலே இருக்கவும் தான் இங்கே வருது. அப்போ நான் 100க்கு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்ததுன்னா printf வாட்டர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, இப்படி இல்லை அப்படின்னாவே 100க்கு மேலே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஸ்டீம். ரைட், அவ்வளோதான் ப்ரோக்ராமு. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐஸ் வாட்டர் ஸ்டீம் பில்டு பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். என்டர் த டெம்பரேச்சர் -25 32.5 டிகிரி. ஸோ ஐஸ்னு வந்துருச்சு. எகெயின் ரன் பண்ணுறேன், 0 டிகிரி கொடுக்குறேன், வாட்டர்னு வந்துருச்சு. ரன் பண்ணுறேன், 100 டிகிரி கொடுக்குறேன், வாட்டர்னு வருது. ரன் பண்ணுறேன், 33 டிகிரி கொடுக்குறேன், வாட்டர் தான் வருது. ஸோ 101 டிகிரி கொடுக்குறேன், ஸ்டீம்னு வருது. ஓகே, அவர் ப்ரோக்ராம் பர்ஃபார்ம்ஸ் குட். ரைட், ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஒரு முறை பார்க்காம போட்டு பார்த்துருங்க. தேங்க்யூ.